நீர் இல்லாத நெற்றிவாள் திருநீர் கிட்டார் கெட்டார் சிவனை மறந்தார் வாழ்ந்தார் திருநீரிட்டு யார் கெட்டது சிவனை மறந்து யார் வாழ்ந்தது என்ற தத்துவங்கள் எல்லாம் உண்டு. எங்கள் ஐயாவுக்கு நடந்த கதைகள் எல்லாம். அப்புறம் ஒருத்தர் கேட்டு விட்டார், எம்பெருமான் முருகன் முருகன் என்னையே முருகன் 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 மயிலோட வந்து ஒன்று தூக்கிட்டா போகிறாரு, எதுக்கே இதே பேசுகிறான்னு ஒருத்தர் கேட்டு விட்டார். அது சரியாக நடந்தது. எங்கள் ஐயா நிறைவு காலம் லண்டனுக்கு போகிறாங்க. அங்கே உடல்நிலை சரியில்லாமல் திரும்புகிறாங்க. மருத்துவருடைய ஆலோசனைப்படி பேச முடியலை. லண்டன்லேருந்து விமானத்தில் வர்றாரு. அவர் ஆமான அந்த மேடையில் சொல்லியிருக்காரு, ஏற்கனவே என்னை எம்பெருமான் மயில் மீது வந்து தூக்கிட்டு போவார்னு சொன்னார். அது நடந்துச்சு அவர் வாழ்க்கையில். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அப்படி விமானத்தில் வந்துக்கிட்டே இருக்காரு. விமானம் திருப்பதி வழியாக வருது. திருப்பதி கிட்ட வரும்போது படுத்த படுக்கையில் இந்த வாரியார் சுவாமிகள் பக்கத்தில் இருந்த உதவியாளர்கிட்ட கேட்குறாரு, மருத்துவர்கிட்ட, இது திருப்பதினா அடுத்தது திருத்தணி தானேன்னு கேட்குறாங்க. அடுத்து திருத்தணி. அந்த திருத்தணி கோயில்கிட்ட வரும்பொழுது அவருடைய ஆத்மா அடங்கிருச்சு. மேலே விமானத்தில் வரும்போது விமானம்தான் மயில் வாகனம். முருகன் திருத்தணி எம்பெருமான் எங்கள் ஐயாவை ஆட்கொண்டது தான் வரலாறு.